டைப்பர் வந்து லோ பட்ஜெட்ல நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா? லோ பட்ஜெட்ல நான் நிறைய டைப்பர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். லிட்டில் ஏஞ்சல், ஃப்ளிப்கார்ட்ல இந்த இந்த டைப்பர், கடல்ஸ் டைப்பர், இந்த மாதிரி நிறைய டைப்பர் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த கடல்ஸ் டைப்பர்லாம் வந்து ஒரு 6 மந்த்க்குள்ள பேபிக்கு மட்டும் தான் செட் ஆகும். 6 மந்த் மேல இது செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப சைஸ் வந்து கம்மியா தான். இது வந்து மை எய்டோட சோ குட் வந்து வாங்கிட்டு ஏன்டா வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரீமியம் மாதிரி டைப்பராவது பாப்பாக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன். இந்த டைப்பர் வாங்கிட்டு நைட்டு போட்டு விட்டு நானும் தூங்கிட்டேன். நைட் டைம்ல ஐயோ டைப்பர் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தான் எந்திரிச்சு பார்க்குறேன். ஃபுல்லாக தொப்புன்னு நனைஞ்சு அப்படியே அவனும் தூங்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ நேரம் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதுலேருந்தே முடிவு பண்ணிட்டேன், பாப்பாக்கு லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி இல்லாத டைப்பர் வாங்குறதுக்கு நைட் டைம்லையாவது ஒரு நல்ல டைப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து மேமி போக்கோ போட்டேன். மேமி போக்கோ சொல்லவே வேணா, ஓரளவில் நல்லா நைட்டுக்கு நல்லாவே தங்கும். அதனால நான் அந்த மாதிரி குவாலிட்டி கம்மியாக உள்ள லோ பட்ஜெட் டைப்பர் வந்து நான் மார்னிங் யூஸ் பண்ணிப்பேன். சப்பல்ஸ்னு ஏதோ அமேசான் பிராண்ட்ல வந்து போட்டிருந்தாங்க. இதுவும் வாங்கி பார்த்தேன்னா இது மேமி போக்கோட கொஞ்சம் காசு கம்மி, கொஞ்சம் ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு.